சென்னை அக்டோபர் 7, 2024. விமான சாகச நிகழ்ச்சியை பார்வையிட வந்தவர்களால் சென்னையில் கடும் போக்குவரத்து நெரிசல். இயல்பு நிலை திரும்ப 2 மணி நேரம் ஆனது. விமான சாகச நிகழ்ச்சிகள் முடிந்து பொதுமக்கள் மெரினாவில் இருந்து ஒரே சமயத்தில் புறப்பட்டதால் சேப்பாக்கம் வாலாஜா சாலையில் பொதுமக்கள் கூட்டமாக செல்லும் காட்சி. மெரினாவில் நடைபெற்ற விமான கண்காட்சியை காண்பதற்காக நேற்று காலை வேளச்சேரி ரயில் நிலையத்தில் குவிந்த பயணிகள் கூட்டத்தை படத்தில் காணலாம். மெரினாவில் பிரம்மாண்ட சாகச நிகழ்ச்சி, போர் விமானங்கள், வர்ண ஜாலம். லட்சக்கணக்கான மக்கள் வியப்புடன் கண்டுகளித்தனர். சிறப்பு ரயில் இல்லாததால் சிரமம். ஊர்ந்து சென்ற ஆம்புலன்ஸுகள், பஸ்களில் அலைமோதிய கூட்டம். சூப்பர் ஸ்டார்கள் ஆகாயத்தில் நடத்திய கண்கவர் சாகச நிகழ்ச்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு. வண்ணமயமான வான் சாகசம். மெரினா கடற்கரையில் நேற்று நடந்த விமான சாகசத்தில் பணைய கைதிகளை மீட்கும் நிகழ்ச்சிக்காக ஹெலிகாப்டரில் வந்த வீரர்கள் கயிறு மூலம் இறங்கிய போது எடுத்த படம். வானில் பறந்தபடியே MK3 விமானத்துக்கு மிராஜ் வகை விமானங்கள் எரிபொருளை நிரப்பும் சாகசத்தை செய்து காண்பித்த போது எடுத்த படம். ஹெலிகாப்டர்களின் சாகச அணிவகுப்பு. இந்திய விமானப்படையில் கடந்த 1947 ஆண்டிலிருந்து 1989 ஆண்டு வரை சேவையாற்றிய விமானமான ஹார்வர்டு விமானம் சாகசத்தில் பங்கேற்ற காட்சி. வெண்புகையை வெளியிட்டபடி விண்ணில் சாகசம் செய்யும் போர் விமானங்கள். மூவர்ண நிறத்தில் புகையை வெளியிட்டபடி விண்ணில் சாகசம் செய்யும் போர் விமானங்கள். பாரம்பரிய போர் விமானங்களின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னை வெயிலின் தாக்கம் எதிரொலி. விமான சாகசத்தை பார்க்க வந்த 5 பேர் பலி, 63 பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதி. சென்னையில்தான் அதிக விமானங்கள் சாகசம். விமானப்படை உயர் அதிகாரிகள் தகவல். பார்வையாளர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப குடிநீர் வசதி இல்லாததால் நீண்ட வரிசையில் நின்றபடி பொதுமக்கள் குடிநீரை பிடித்து சென்றபோது எடுத்த படம். சாகச நிகழ்ச்சியை காண வந்தவர்கள் திடீரென்று வெயிலின் தாக்கத்தால் மயங்கியவுடன் அவர்களுக்கு முதல் உதவி குழுவினர் சிகிச்சைக்காக தூக்கிச் சென்றபோது எடுத்த படம்.